எம்பி பிர்லா குரூப் சிமெண்டோட ஸ்டாக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20% அப்பர் சர்க்கியூட் இன்னைக்கு அடைச்சிருக்குங்க. சோ அதற்கு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களோட சிமெண்ட் பிசினஸ் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 7% குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா பெர் டன்னும் பாத்தீங்கன்னா 1014 கோடியா இருந்திருக்கு. இது போன குவார்டர்ல 569 கோடி, ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஆபரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா கூட இந்த குவார்டர்ல இவங்க பண்ண எபிட்டா பெர் டன் வந்து கடந்த 18 குவார்டரை கம்பேர் பண்ண சொல்ல ஹையஸ்டா இருந்திருக்குங்க. சிமெண்ட் வால்யூமும் 5.25 மெட்ரிக் டன்னா வந்து உயர்ந்திருக்கு. இது போன குவார்டர்ல 4.5 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்திருக்கு. இயர் ஆன் இயர்ல வந்து 4.85ல இருந்து 5.25 உயர்ந்திருக்குங்க. இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ காரணங்களால அவங்க நெட் டெப்ட் பாத்தீங்கன்னா 3300 கோடியில இருந்து இயர் ஆன் இயர்ல இருந்து இப்ப 2244 கோடியா குறைஞ்சிருக்கு. காஸ்ட் ஆஃப் பாரோயிங் 35 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து குறைஞ்சிருக்குங்க. பிளஸ் இதற்கு இன்னும் கொஞ்சம் தீனி போடுற மாதிரி அவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் பிளான வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது பினான்சியல் இயர் 2029க்குள்ள எங்களோட 20 மெட்ரிக் டன் பெர் ஆனம் கெப்பாசிட்டி 27.6 மெட்ரிக் டன் பெர் ஆனமா வந்து உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. கேபெக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 4330 கோடியா இருக்கு. $82 பெர் டன் அளவுக்கு வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு காரணங்கள்னாலையும் அதுக்கப்புறம் இவங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து இந்த ரீசன்ட் குவார்டர்ஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காலத்தினாலையும் இந்த ஸ்டாக் வந்து 20% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்குங்க. பிளஸ் இவங்களோட இந்த பியர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த ரீசன்ட் குவார்டர்ஸ்ல. அதுல காட்டினு இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத இன்னொரு காரணமாவும் இந்த ஸ்டாக் வந்து நல்லா வந்து 20% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்குங்க. சோ இந்த ஸ்டாக் வந்து கமோடிட்டி பிளேயரு. சோ கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன்லாம் வந்து பண்ணிருக்காங்க. சோ மறுபடியும் 20% அப்பர் சர்க்கியூட் அடிக்குமான்னு சொல்லி பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்ப ரிசல்ட்ஸ் மூலமா மட்டும்தான் அடிச்சிருக்கு. சோ இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது உங்களோட போர்ட்போலியோக்கு வேல்யூ பையா பார்த்து முடிவெடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.